வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் தான். Yes, already வந்து 4 parts of the video was completed on heat exchanger. So அது related ஆன important key points, அதே மாதிரி previous year question, TRB, TNPSC, engineering service examinationல கேட்ட questions, அதே மாதிரி gate examinationல some of the questions இது எல்லாமே discussion பண்ணிருப்போம். So இந்த வீடியோ வந்து we are going to complete the gate examinationல உள்ள remaining questions எல்லாமே பார்க்க போறோம். சரியா? So already வந்து last வீடியோல வந்து இந்த gate 2003 இந்த 2 mark question வரை பார்த்திருந்தோம். So இதுல வந்து we are going to complete the remaining questions. சரியா? So நீங்க இன்னும் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலைன்னா you can go and check it out. So அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க அதை பார்த்துட்டு கரெக்டா வந்தீங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு கரெக்டா கன்ஃபியூஸா கிடைக்கும். சரியா? ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? ஸோ இங்க கண்டென்சர். ஸோ வாட்டர் என்டர்ஸ் அட் த 30 டிகிரி செல்சியஸ். ஸோ வாட்டர் வந்து என்டர் வந்து 30 டிகிரி செல்சியஸ், ஃப்ளோஸ் அட் த ரேட் ஆஃப் 1500 kg per hour கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டென்சிங் ஸ்டீம். ஸோ இதான் வந்து இப்போ நம்மளுக்கு கீவேர்டு. ஸோ இது வந்து கண்டென்சர். சரியா? ஸோ கண்டென்சிங் ஸ்டீம் கொடுத்துருக்கு. ஸோ கண்டென்சர்ல வந்து ஆல்ரெடி நம்ம டயக்ராம்லேயே படிச்சிருப்போம். சரியா? ஸோ ஹாட் ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் டெம்பரேச்சர். ஹாட் ஃப்ளூயிட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அங்கே இன்லெட் அண்ட் அவுட்லெட் போத் ஆர் சேமா இருக்கும். TH1 ஈக்குவல் டு TH2. சரியா? ஸோ கோல்டு டெம்பரேச்சர் டயக்ராம் இந்த மாதிரி வந்து இருக்கும். சரியா? ஸோ லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். ஸோ இது வந்து கோல்டு இன்லெட், ஸோ இது வந்து கோல்டு அவுட்லெட். ரைட்? ஸோ இப்போ TH1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ கண்டென்சிங் ஸ்டீம் 120 டிகிரி செல்சியஸ். ஸோ கான்ஸ்டன்ட் தான். TH1 120 தான். ஸோ TH2 ஆல்சோ 120. ஸோ வாட்டர் என்டர்ஸ் வந்து 30 டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருக்கு. சரியா? ஸோ வாட்டர் வந்து என்டர்ஸ் அட் த 30 டிகிரி செல்சியஸ் அண்ட் த கூலிங் வாட்டர் லீவ்ஸ் த கண்டென்சர் அட் 80 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ தீட்டா 1 எடுத்தோம்னா 120 மைனஸ் 30 போட்டிங்கன்னா 90 டிகிரி செல்சியஸ் வரும். இதான் தீட்டா 1. ஸோ தீட்டா 2 எடுத்தீங்கன்னா 120 மைனஸ் 80 40 டிகிரி செல்சியஸ் வரும். இது தீட்டா 2. ஸோ இதை தவிர என்ன டேட்டா கொடுத்துருக்கு? மாஸ் ஃப்ளோ ரேட் எம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 1500 kg per hour. ரைட்? ஸோ அடுத்து வந்து வேற என்ன கொடுத்துருக்கு? ஸோ சிபி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த வாட்டர். ஸோ நம்மளுக்கு தெரியும் கொடுக்கலினாலுமே சிபி ஆஃப் த வாட்டர் வந்து 4.187 கிலோ ஜூல்ஸ். ஸோ 10⁻³ ஜூல்ஸ் per kg. ரைட்? ஸோ இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கு? ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ வேல்யூ இஸ் கிவன். ஸோ யூவும் கொடுத்தாச்சு 2000 வாட் பை மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வழி வந்து we are going to calculate. ஸோ ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு LMTD ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ LMTD ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ LMTD which is equal to θ1 minus θ2 divided by your ln of θ1 divided by θ2. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஸோ θ1 வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் வந்து 90 வந்தது. ஸோ இந்த சைடு டிஃபரன்ஸ் வந்து 40 வந்துச்சு இல்லையா? ஸோ 90 மைனஸ் 40 தான். ஸோ 40. ஸோ ln of θ1 divided by θ2. ஸோ 90 by 40. ஸோ இதை சிம்பிளை பண்ணிக்கோங்க. ஸோ இது கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் கேட் எக்ஸாம்ல. சரியா? ஸோ LN வேல்யூ போட்டிங்கன்னா ஸோ LMTD 61.66 டிகிரி செல்சியஸ் வரும். நான் சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் LMTD கால்குலேட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு யூ தான் வந்து ஏ தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அந்த ஈக்குவேஷன் தெரியும். MCP ஃபர்ஸ்ட். ஸோ டெல்டா டி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் UA இன்ட்டு யுவர் LMTD தான். சரியா? ஸோ தீட்டா எம்னு படிச்சிருப்போம் ஃபார்முலால. ஸோ இது வந்து தீட்டா எம். ஸோ இதுல இருந்து இப்போ சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ மாஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ 1500 அதான கொடுத்துருக்கு. எஸ் 1500 kg per hourல கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஜென்ரலா வந்து செகண்ட்ஸ்ல தான் வைப்போம். ஸோ 1500 டிவைட் பை 60 இன்ட்டு 60 போட்டிங்கன்னா செகண்ட்ஸ் மாறும். ஸோ மினிட்ஸா மாத்துறதுக்கு ஒரு 60, செகண்டா மாத்துறதுக்கு ஒரு 60. ஸோ 1500 டிவைட் பை 3600. ரைட்? ஸோ சிபி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4.187 இன்ட்டு 10⁻³. ஸோ டெல்டா டி. ஸோ டெல்டா டிங்கிறது ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் θ1 மைனஸ் θ2 தான். ஸோ 50 டிகிரி செல்சியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ யூஏ. ஸோ யூ வேல்யூ வந்து இப்போ சொல்லியிருந்தோம் 2000 இன்ட்டு ஏரியா தெரியாது 61.66. சரியா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஏரியா வில் பி 0.707 மீட்டர் ஸ்கொயர் வரும். சரியா? ஸோ சால்வ் பண்ணி பாருங்க. சரி, கேட் எக்ஸாமினேஷனால ஃபுல்லாக வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ண ப்ராப்ளமாக தான் இருக்கு. Yeah, so 0.707 meter square is the right answer. Option A. Okay.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 2005ல கேட்டது. இதுவும் 2 மார்க் கொஸ்டின்ல தான் கேட்டிருக்கு. ஸோ ஹாட் ஆயில் இஸ் கூல்டு ஃப்ரம் த 80 டிகிரி செல்சியஸ் டு த 50 டிகிரி செல்சியஸ் which uses air as the coolant. So the air temperature rises கொடுத்திருக்காங்க. So the type of heat exchanger. சரியா சொன்னேன். டெம்பரேச்சர் வந்து டயக்ராம் போட்டீங்கன்னா வந்து we can calculate. So first வந்து hot temperature, அதான் வந்து ஆயில் தான் இப்போ hot temperature. So 80 to 50. So இந்த மாதிரி கம்மியா இருக்கு 80. So இங்க வந்து 50. So first நான் parallel flow diagram வரைவோம். So the air temperature rises from 30 to 40. So 30ங்கிறது இங்க வரும். So 40. So இங்க வந்து 40 degree Celsius, 30 degree inlet வந்து. சரியா? So இப்போதைக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா எவ்வளவு வரும்? 50 theta 1. So theta 2 வந்து 10. ஸோ இதுல இருந்து நீங்க LMTD ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ LMTD கால்குலேட் பண்ணோம்னா theta 1 minus theta 2. ஸோ 40 divided by ln of 5 divided by 50 divided by 10. ஸோ ln of 5 னு வரும். ஸோ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா you will get the answer as 25. LMTD வந்து 25 வந்திருக்கும். சரியா? ஸோ இங்க வந்து LMTD வந்து 26 கொடுத்துருக்காங்க. parallel flowல போட்டீங்கன்னா. ஸோ இதே இப்போ கவுண்டர் ஃப்ளோவில் போட்டு சால்வ் பண்ணுங்க. சரியா? ஸோ டயக்ராம் வந்து இந்த மாதிரி வரும் கவுண்டர் ஃப்ளோக்கு. ஸோ ஹாட் ஃப்ளூயிட், கோல்டு ஃப்ளூயிட். ஸோ ஹாட் ஃப்ளூயிட் வந்து என்ட்ரன்ஸ் வந்து 50, எக்ஸிட் வந்து 80 50. ஸோ கோல்டு வந்து 30ல ஸ்டார்ட் ஆகி 40ல முடியுது. ஸோ இப்போ இங்கே டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஸோ theta 1 40, ஸோ theta 2 வந்து 20. ஸோ இப்போ LMTD இதுக்கு நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஸோ 40 minus 20 20 divided by ln of 2 வரும். 40 by 20 போட்டிங்கன்னா 2 வரும். ஸோ இதை சால்வ் பண்ணினா யூ வில் கெட் த ஆன்சர் 28.9 அப்படி வரும். சரியா? ஸோ 28.9 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். ஸோ பேரலல் ஃப்ளோ எடுத்தீங்கன்னா 25 வருது, கவுண்டர் ஃப்ளோ எடுத்தீங்கன்னா 28.9 வருது. ஸோ ரெண்டுக்கு இன்பிட்வீன்ல வருது. ஸோ கண்டிப்பாக வந்து மிக்சடு ஃப்ளோ தான் இருக்கும். ஸோ கிராஸ் ஃப்ளோ. சரி, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிராஸ் ஃப்ளோ இஸ் த ரைட் ஆன்சர். டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ ரெண்டுக்கு வந்து நீங்கள் LMTD பேரலல் ஃப்ளோ, கவுண்டர் ஃப்ளோ ரெண்டையுமே சால்வ் பண்ணுங்க. சரியா? ஸோ ரெண்டுக்கு வந்து இப்போ இன்பிட்வீன் வந்துச்சுன்னா ஸோ யூ கேன் கோ வித் ஆப்ஷன் கிராஸ் ஃப்ளோ. Option D is the right answer. So next question, so again 2007ல கேட்டது. சரியா? So இது வந்து 2 மார்க் கொஸ்டின் தான். So counter flow heat exchanger. So ஃபர்ஸ்டே வந்து டயக்ராம் போட்டுலாம். So counter flow heat exchanger தான். சரியா? hot temperature, cold temperature. So hot fluid enters at 65 degree Celsius and cold fluid enters 30 degree Celsius. So mass flow rate கொடுத்திருக்காங்க for the hot fluid. சரியா? So mH hot. So mH வந்து 1 kg by second. அதே இது வந்து கோல்டுக்கு வந்து எடுத்தீங்கன்னா MC 2 kg by second. ஸோ அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட். ஸோ சிபி வேல்யூ, சிபி ஹெச் வந்து 10. அதே மாதிரி சிபி கோல்டு ஃப்ளூயிட் எடுத்தீங்கன்னா 5. ஸோ நீங்கள் M இன்ட்டு சிபி போட்டிங்கன்னா என்ன வரும்? MHCP போட்டிங்கன்னா 10 தான் வருது. MCP அதாவது ஹாட் எடுத்தீங்கன்னா 10 தான் வருது. ஸோ MCP கோல்டு எடுத்தீங்கன்னாலும் 2 இன்ட்டு 5 அதுவும் 10 தான் வருது. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் வருது. ஸோ இவர் கெப்பாசிட்டி ரேஷியோ ஈக்குவல் டு 1ன்னு வந்துருது. ஸோ LMTD இப்போ கால்குலேட் பண்ணீங்கன்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இந்த சைடு எவ்வளோ வரும்? theta 1 ஈக்குவல் டு theta 2. ஸோ அதான் அந்த ஆன்சரை வந்து எழுத போகிறோம் LMTD. அப்போ சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ ரெண்டு வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. MCP ஹாட் எடுத்தீங்கனாலும் ஈக்குவல் டு த MCP ஃபார் த கோல்டு ஃப்ளூயிட். ஸோ இப்போ வேற என்ன நம்மளுக்கு டேட்டா இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஸோ 30 டிகிரி செல்சியஸ் மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்லி த LMTD. ஸோ இது மட்டும் தான் கேட்டிருக்கு. சரியா? So 20 degree Celsius, so 65, so that sorry cold fluid leaves the சரியா? நான் entrance கொடுத்துட்டேன். sorry இங்க வந்து leaves the at 30 degree Celsius. சரியா? so இது வந்து TC1 entrance கொடுக்கல, exit தான் கொடுத்துருக்காங்க. TC2 தான் கொடுத்துருக்கு. சரியா? சாரி நான் மாத்தி எடுத்துட்டேன். ஆக்சுவலா வந்து இது exit. so இது வந்து TH1. so இப்போ இங்க தீட்டா வந்து எடுத்தீங்கன்னா 65 minus 30 எடுத்தோம்னா எவ்வளவு வரும்? 35. So 35 is the answer. அவ்வளவுதான். ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான். சரியா? சப்போஸ் இது வந்து நம்ம டிஆர்பி கொஸ்டின்ல கேட்கலாம். ஏன்னா கேல்குலேட் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லாஜிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த கெப்பாசிட்டி ரேஷியோ ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வருது. ஹாட் ஃப்ளூயிடு கோல்டு ஃப்ளூயிட் ரெண்டுக்குமே ஈக்குவல்னா ஸோ C ஈக்குவல் டு 1. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் theta 1 ஈக்குவல் டு theta 2 கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். ஸோ ஹியர் த ஆன்சர் வில் பி C 35 டிகிரி செல்சியஸ். ஸோ 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க 2007. ஸோ நெக்ஸ்ட் 2008 கேட் கொஸ்டின் தான், 2 மார்க் தான். ஸோ LMTD ஸோ இது வந்து கவுண்டர் ஃப்ளோ தான் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ கவுண்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டுட்டே இருக்காங்க பார்த்து. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம். ஸோ கோல்டு ஃப்ளூயிட் என்டர்ஸ் ஸோ 20 டிகிரி செல்சியஸ்ல என்டர் ஆகுது. ஹாட் ஃப்ளூயிட் என்ட்ரன்ஸ் வந்து 100. சரியா? ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட்
ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ கோல்டு ஃப்ளூயிட் இஸ் டுவைஸ் தட் ஹாட் ஃப்ளூயிட் கொடுத்துருக்கு. சரியா, ஸோ எம்சி வந்து டுவைஸ் த ஹாட். ஸோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளூயிட் டுவைஸ் தட் கோல்டு ஃப்ளூயிட். ஸோ அதே தான் இப்போ என்ன சிபி வேல்யூ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிபி வேல்யூ ஃபார் தட் ஸோ ஹாட் ஃப்ளூயிடுக்கு ஸோ டுவைஸ் த சிபி வேல்யூ ஆஃப் த கோல்டு. ஸோ அப்போ இங்கே வந்து இப்போ என்ன தான் வந்துடுது நம்மளுக்கு, ஸோ கெப்பாசிட்டி அதாவது எம்என்டி சிபி ஃபார் த ஹாட் ஃப்ளூயிட் எடுத்தீங்கன்னா ஸோ 2 கேன்சல் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் எம்சிபி ஃபார் த கோல்டு ஃப்ளூயிட். ஸோ இங்கேயும் அதே தான், ஒரே மாதிரி தான் வருது. ஸோ கண்டிஷன் வந்து ரெண்டு சேமாக தான் வருது. ஸோ நீங்கள் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அதை வச்சு வந்து தீட்டா வேல்யூ வந்து சப்போஸ் எல்எம்டிடி கேட்டிருந்தாங்கன்னா எடுத்துடலாம். சரியா, ஸோ எல்எம்டிடி வந்து கொடுத்தாச்சு, 20 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்எம்டிடி இஸ் கிவன் அஸ் 20 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 20 டிகிரி, ஸோ தீட்டா வந்து இப்போ சேமாக தான் இருக்கும் ரெண்டு சைடுமே. ஸோ இங்கே 20 இருந்தால் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ ப்ளஸ் 20 40 ஆயிருக்கும். ஸோ இந்த சைடு வந்து 80 ஆயிரும், அவ்வளோதான். ஸோ இது வந்து 80, இது வந்து 40. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்டு. ஸோ கோல்டோட எக்ஸிட் வந்து இப்போ 80 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், அவ்வளோதான். சாரி, 80 டிகிரி செல்சியஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இல்லையா, ஸோ ஜஸ்ட் சிம்பிள் லாஜிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கெப்பாசிட்டி ரேஷியோ அது வந்து ஈக்குவல் வந்துருச்சுன்னா ஸோ தீட்டா 1 ஈக்குவல் டு தீட்டா 2. ஸோ அதான் வந்து இவர் எல்எம்டிடி. ஸோ டெம்பரேச்சர் பெட்வீன் த லெஃப்ட் சைடு, இந்த சைடு ரைட் சைடில் வரப்போகுது. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 20 கொடுத்ததுனால இங்கே 100 இருந்தால் 18 ஆயிரும், இங்கே 20 இருந்தால் இங்கே 14 ஆயிரும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு விதமாக சூஸ் பண்ண வேண்டியதான். எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்டு ஃப்ளூயிட்னு கேட்டாங்கன்னா ஸோ இங்கே வந்து 80 டிகிரி செல்சியஸ், இதான் ஆன்சர். ஏன்னா கேல்குலேட் எதுவுமே தேவை கிடையாது, ஜஸ்ட் வந்து அந்த லாஜிக்கை மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிற சான்ஸ் இருக்கு, பார்த்துங்க. ஸோ அதுலேயே வந்து 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க கேட்லேயும். ஸோ நெக்ஸ்ட், இன் ஏ parallel flow heat exchanger, ஸோ ஆப்ரேட்டிங் அண்டர் த ஸ்டேட் ஹீட் கெப்பாசிட்டி ரேஷியோஸ், அதாவது இப்போ கெப்பாசிட்டி ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. ஃபார் த ஹாட் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட் ஆர் ஈக்குவல் கொடுத்தாச்சு. சரியா, ஸோ அவங்களே வந்து ஈக்குவல் கொடுத்துட்டாங்க ஹாட் ஃப்ளூயிட். ஸோ இது வந்து கொடுத்துருக்கு, இது என்னது மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சிபி வேல்யூ கொடுத்துருக்கு. enters the heat exchanger 1 to 102 டிகிரி செல்சியஸ். சரியா, அதனால ஃபர்ஸ்ட் வந்து கிவன் இதை டேட்டா எழுதிக்குவோம். ஸோ எம் வந்து 1 kg by second, சிபி வேல்யூ 4 kg by kg Kelvin. enters the heat exchanger. ஸோ இது வந்து ஹாட் ஃப்ளூயிட். சரியா, ஸோ TH1 அப்போ TH1 equal to 102. கோல்டு ஃப்ளூயிட் as a inlet, ஸோ TC1 கொடுத்துருக்காங்க 15 டிகிரி செல்சியஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஹீட் டிரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ ஏரியா வந்து கொடுத்துருக்கு 5 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ 2 எஃபெக்ட் ஆஃப் சிக்மா ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் -2 NTU. ஸோ இது வந்து கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸிட் டெம்பரேச்சர்னா இப்போ TC2 வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ TC2 தான் கேட்டிருக்கு. ஸோ இப்போ கொடுத்த டேட்டா வச்சு நம்ம வந்து ரிலேஷன் வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். ரைட், ஸோ இது ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வர கொடுத்துருக்காங்க. ஸோ அது எழுதலாம், அதே எழுதிக்கலாம். யூ வேல்யூ இஸ் கிவன் 1 கிலோவாட் பை மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இது எப்படி வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே கெப்பாசிட்டி வந்து ரெண்டு சேம் தான் கொடுத்துட்டாங்க. சரியா, ஸோ நம்ம NTU ஃபார்முலா அதில் வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ வி நோ தட் NTU நம்பர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் யூனிட் விச் இஸ் ஈக்குவல் டு UA டிவைடட் பை C மினிமம். ஸோ U வேல்யூ சாரி தெரியும், 1 × 10⁻3. ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க 5. ஸோ C மினிமம்னா ரெண்டுக்கு வந்து ஒரே தான். சரியா, ஸோ கோல்டுனாலும் சரி ஹாட்னாலும் சரி, ஸோ நீங்கள் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலே வந்துடும். ஸோ 4 1 × 4. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஸோ இது வந்து கிலோ ஜூல்ஸில் தான் இருக்குது. ஸோ 10⁻3, ஸோ 10⁻3 10⁻3 கேன்சல். ஸோ 5/4 போட்டிங்கன்னா 1.25 வருது. ஸோ இதான் வந்து NTU. ஸோ இப்போ ரிலேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 2 சிக்மா ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் 2 டைம்ஸ் ஆஃப் த NTU. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் 2 × 1.25 போட்டிங்கன்னா 2.5. கரெக்டா. ஸோ இதில் வந்து சிம்பிளை பண்ணுங்க. ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ இங்கே வந்து எஃபெக்டிவ்னஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, ஸோ 0.4589 வரும். சரியா, ஸோ இதுல இருந்து இப்போ நம்ம எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ ரெண்டு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ சிசி அதை எடுத்துக்கலாம். சரியா, ஏன்னா கோல்டு டெம்பரேச்சர் தான் இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ அதிகமாக டெம்பரேச்சர் அதாவது TC2ல தான் வரும். ஸோ TC1 டிவைடட் பை C மினிமம் இன்ட்டு, ஸோ அதிகமாக டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் தான் மினிமம் வேல்யூ. TC1 தான் மினிமம், TH1 தான் இருக்கலே அதிகமாக டெம்பரேச்சர்.
ஸோ இங்கே சிசி எல்லாமே வந்து இப்போ ஒன்று தான் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான். எஃபெக்ட்னஸ் எவ்வளவு 0.4589 விச் இஸ் ஈக்குவல் டு TC2 அதான் வந்து தெரியாது மைனஸ் TC1 கோல்டு டெம்பரேச்சர் இன்லெட் வந்து எவ்வளவு கொடுத்துங்க 15 டிகிரி செல்சியஸ் 15 டிவைடட் பை TH1 ஹாட் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் 102 மைனஸ் 15 அவ்வளவுதான். ஸோ 102 மைனஸ் 15. ஸோ இதுல இருந்து நீங்க சிம்பிளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் TC2 as 54.9 டிகிரி செல்சியஸ் வரும். சரியா? ஸோ கோல்டு டெம்பரேச்சர் எக்ஸிட் வந்து 54.9 டிகிரி செல்சியஸ் வரும். ஸோ 54.9 55 இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? சிம்பிள் லாஜிக் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்கே வந்து ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ரிலேஷனும் கொடுத்துருக்கு. ஸோ எம்டி கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வாட்டர் அட் த சிபி கொடுத்துருக்கு. அட் த 80 டிகிரி செல்சியஸ் என்ட்ரன்ஸ் enters the counter flow heat exchanger இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ வித் த மாஸ் ஃப்ளோ ரேட் 0.5. ஸோ இங்கே ஏர் என்டர் at the 30 டிகிரி செல்சியஸ் வித் த மாஸ் ஃப்ளோ கொடுத்துருக்கு. எஃபெக்டிவ்னஸ் கொடுத்துருக்காங்க. LMTD கேட்டிருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டருக்கு வந்து 4.18 கிலோ ஜூல்ஸ் பை கிலோகிராம் கெல்வின். ஸோ இங்கே வாட்டர் தான் இப்போ ஹாட் ஃப்ளூயிட் H1 80 டிகிரி செல்சியஸ். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் கிவன் 0.5 kg by S. ஸோ இங்கே வந்து கோல்டு டெம்பரேச்சர். ஸோ அதோட சிபி கொடுத்துருக்கு 1 கிலோ ஜூல்ஸ் பை கிலோகிராம் கெல்வின். ஸோ என்டர்ஸ் வந்து 30 டிகிரி செல்சியஸ். ஸோ இதோட மாஸ் வந்து 2.09 கொடுத்துருக்காங்க kg by செகண்ட். எஃபெக்டிவ்னஸ் இஸ் கிவன் 0.8. ஸோ இதுல இருந்து இப்போ என்ன கேட்டிருக்கு LMTD கேட்டிருக்கு. ஸோ LMTD we are going to calculate. ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ 0.8 ஈக்குவல் டு ஸோ ஹாட் ஃப்ளூயிட் தெரிஞ்சு ஹாட் ஃப்ளூயிட் எடுத்துக்கங்க TH. ஸோ TH1 மைனஸ் TH2 டிவைடட் பை C மினிமம் ஆஃப் TH1 மைனஸ் TC1 இதான் ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் த வேல்யூ. ஸோ CH வேல்யூ வேணும்னா வந்து M into CP ஃபார் த ஹாட் ஃப்ளூயிட் போடணும். ஸோ 0.5 into 4.18. ஸோ TH1 தெரியும் 80 மைனஸ் TH2 தெரியாது டிவைடட் பை C மினிமம். ஸோ இதில் ரெண்டு மினிமம் வேல்யூ இப்போ என்ன வரும்? ஸோ இதில் வந்து CP வந்து 1 into 2 தான் கொடுக்கு. ஸோ 2 தான் வரும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே 2.09. ஸோ அதே தான் வருது இல்லையா? ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான், இங்கேயும் அதே தான் வருது. ரைட்? ஸோ கெப்பாசிட்டி இப்போ வந்து ரேஷியோ வந்து சேம் தான் வருது. ஃபார் த ஹாட் ஃப்ளூயிட் ஈக்குவல் டு கோல்டு ஃப்ளூயிட் MCP ரெண்டு எடுத்தீங்கனாலும் சேமாக தான் வருது. 2.09 இங்கே 2.09 தான் வருது. ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அதிகமாக டெம்பரேச்சர் 80ல. ஸோ இருக்கையில மினிமம் வந்து 30. சரியா? ஸோ இதுலேருந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா இப்போ என்ன ஆயிரும்? ஸோ இது ஆல்மோஸ்ட் இப்போ என்ன ஆயிரும்? இது வந்து இது 2 டைம்ஸ் டேரெக்டாக தெரியும் நம்மளுக்கு 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 0.4 ஆயிடுது. சரியா? ஸோ 0.4 ஈக்குவல் டு 0.5 into 80 minus TH2 divided by 50. So the cross multiply பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? 50 into 0.4 20 ஆயிரும். So 0.5 1/2 எழுதிக்கிடலாம். 80 minus TH2. So இதுல இருந்து TH2 கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? So இது 40. So 80 minus 40 னா மறுபடியும் 40 தான் வரும். So 40 டிகிரி செல்சியஸ். இது வந்து ஹாட் ஃப்ளூயிட் வந்து எக்ஸிட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஸோ LMTD கேட்டிருக்கு. ஸோ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் ஹிண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு. ஸோ கவுண்டர் ஃப்ளோ டயக்ராம் ட்ரா பண்ணிருங்க. ஸோ அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கோம்? கெப்பாசிட்டி ரேஷியோ வந்து சேமாக வந்ததுன்னா ஸோ θ1 ஈக்குவல் டு θ2 சேமாக தான் வரும். ஸோ அதான் வந்து ஒரு LMTD. ஸோ TH1 வேல்யூ வந்து இப்போ என்ன வந்துருந்தோம்? 80 டிகிரி செல்சியஸ். TH2 இப்போ எக்ஸிட் ஆகிறது வந்து 40 டிகிரி செல்சியஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ கோல்டு ஃப்ளூயிட். ஸோ கோல்டு ஃப்ளூயிட் வந்து என்ட்ரன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? 30 கொடுத்துருக்கு. ஸோ 30 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன தான் வரும்? 10 டிகிரி செல்சியஸ் தான் வரும். அதாவது ஒரு LMTD. ஸோ இங்கேயும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன தான் வரணும்? ஸோ 10 தான் வரணும். அப்போ எக்ஸிட் வந்து எவ்வளோ வரும்? 70 டிகிரி செல்சியஸ் வரும். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு? LMTD தான் கேட்டிருக்கு. ஸோ 10 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான்.
சரியா? ஸோ சிம்பிள் லாஜிக் தான் யூஸ் பண்றோம். ஸோ கெப்பாசிட்டி ரேஷியோ வந்து ஹாட் ஃப்ளூயிட் ஈக்குவல் டு கோல்டு ஃப்ளூயிட் வந்துருச்சுன்னா கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரா இருந்தா இவர் θ1 ஈக்குவல் டு θ2. ஸோ ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஸோ அதான் வந்து இவர் LMTDக்கு வந்து எடுக்க போறோம். அவ்வளவுதான், சிம்பிள் கொஸ்டின். இது கால்குலேட் எதுவுமே தேவை கிடையாது. டைரக்டா வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண தெரியணும். எதுவுமே தேவை கிடையாது. சரியா? இது வந்து டிஆர்பி கொஸ்டின்ல கேட்கலாம். கேட் 2012ல கேட்ட 2 மார்க் கொஸ்டின் தான் இது. இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அடுத்து இருக்கு. ஸோ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான். ஸோ மறுபடியும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ த இன்னர் டியூப் at 25 degree Celsius and leaves at 42 degree Celsius. ஸோ ஆயில் வந்து enters at the 100 degree Celsius கொடுத்துருக்கு. சரியா? ஸோ இது வந்து சால்வ் பண்ணுவோம். இது கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபெக்டிவ்னஸ் வந்து கேட்டிருக்கு. ரைட்? ஸோ இன்னர் டியூப், ஸோ TC1 25 degree Celsius water leaves at TC2 42 degree Celsius. Engine oil, so hot temperature TH1 100 degree Celsius in the annular flow passage. So the exit temperature of the engine oil, so அப்பனா என்ன அர்த்தம்? TH2 50 degree Celsius. So mass flow rate அதே மாதிரி இப்ப கொடுத்திருக்கு 1.5 and 1. அதே மாதிரி இங்க 4.178 and 2130 கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ எஃபெக்டிவ்னஸ் வந்து கேட்டிருக்கு. ஸோ வேற அதை எழுதிக்கிடுவோம். ஸோ M ஃபார் த கோல்டு ஃப்ளூயிட் வாட்டர் வந்து 1.5, MH வந்து 1. அதே மாதிரி இப்போ CP ஃபார் த கோல்டு வாட்டர், ஸோ 4178. ஸோ CP ஃபார் த ஹாட் ஃப்ளூயிடுக்கு வந்து 2130. சரியா? ஸோ இப்போ எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா ஸோ என்ன பார்த்துருந்தோம்? C into H போட்டுக்கலாம். அப்படின்னா CC into, ஸோ CH இப்போ நான் எடுத்தோம்னா CH into TH1 மைனஸ் TH2 போட போகிறோம். அவ்வளோதான். ஸோ டிவைட் பை C மினிமம் ஆஃப் TH1 மைனஸ் TC1. ஸோ CHங்கிறது கெப்பாசிட்டி, M into C. ஸோ ஹாட் ஃப்ளூயிடுக்கு வந்து எவ்வளவு? 1. ஸோ 1 into 2130. ஸோ 1 into, ஸோ நான் 2.130 into 10⁻³ எழுதிக்கிறேன். இன்ட்டு, ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 100 minus 50 டிவைடட் பை, ஸோ மினிமம் எடுக்கணும். ஸோ 1 into 2.130 1.5 into 4178. ஸோ கண்டிப்பாக வந்து ஹாட் ஃப்ளூயிட் தான் கம்மியாக வருது. ஸோ மினிமம் வேல்யூ வந்து அப்போ அதே தான் வரும். 1 into 2.30 into 10⁻³ இன்ட்டு, ஸோ இங்கே டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் TH1 minus TC1. TH1 100, TC1 25. ஸோ 100 minus 25 75. ஸோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிடுது. ஸோ எஃபெக்டிவ்னஸ் அப்போ எடுக்கும்போது 50/75 வருது. ஸோ 50/75னா கேன்சல் பண்ண தெரியும் 25. ஸோ 2/3 வரும். ஸோ 2/3 ஆல்ரெடி படிச்சிருக்கோம், 0.67. ஸோ எந்த கால்குலேட்டர் எதுவுமே தேவையில்லை, டைரக்டாக வந்து நம்ம சால்வ் பண்ண தெரியும். எஃபெக்டிவ்னஸ் ஆன்சர் 0.67. இது வந்து கேட் 2014ல கேட்ட 2 மார்க் கொஸ்டின் தான் இது. சரியா? ரிமைனிங் ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கும். சரியா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே we will discuss in the next video. Yeah, so don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you for your valuable time. We will meet in the next video. Thank you.